ஓம் சாந்தி. இன்றைய முரளி 28 செப்டம்பர் 2024. இனிய குழந்தைகளே, எப்போது நீங்கள் நம்பர்வார் சதோ பிரதானமாக மாறுவீர்களோ அப்போது இந்த இயற்கை சீற்றங்களும் விநாசத்தின் வேகமும் அதிகமாகும். பிறகு இந்த உலகம் முடிந்து போகும். கேள்வி: எந்த முயற்சி செய்பவர்களுக்கு தந்தையின் ஆஸ்தி முழுமையாக கிடைக்கும்? பதில்: ஆஸ்தியை முழுமையாக பெற வேண்டுமென்றால் முதலில் தந்தையை தனது வாரிசாக ஆக்குங்கள். அதாவது உங்களிடம் இருக்கும் அனைத்தையும் தந்தையிடம் அர்ப்பணிக்க வேண்டும். தந்தையை உங்கள் குழந்தை ஆக்கினால் முழு ஆஸ்திக்கும் அதிகாரி ஆவீர்கள். 2. சம்பூர்ண பவித்திரமாக மாறுங்கள். அப்போது முழு ஆஸ்தியும் கிடைக்கும். சம்பூர்ண பவித்திரமாக மாறவில்லை என்றால் தண்டனை பெற்ற பிறகு கொஞ்சம் ரொட்டி துண்டுகள் கிடைக்கும். ஓம் சாந்தி. குழந்தைகள் ஒருவரின் நினைவில் மட்டும் அமரக்கூடாது, மூவரின் நினைவில் அமர வேண்டும். அவர் ஒருவரே எனினும் அவர் தந்தையாக, ஆசிரியராக, சத்குருவாக இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் நம் எல்லோரையும் திரும்ப அழைத்து செல்ல வந்திருக்கிறார். இந்த புதிய விஷயத்தை நீங்களே அறிவீர்கள். யார் பக்தி கற்பிக்கிறார்களோ, சாஸ்திரங்களை சொல்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் மனிதர்கள் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். இவரை மனிதர் என்று சொல்ல மாட்டார்கள். இவர் நிராகார ஆத்மாக்களுக்கு அமர்ந்து பாடம் கற்பிக்கிறார். ஆத்மா சரீரத்தின் மூலமாக கேட்கிறது. இந்த ஞானம் புத்தியில் இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் எல்லையற்ற தந்தை நினைவில் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆன்மீக குழந்தைகளை என்னை நினைவு செய்தால் பாவங்கள் அழியும் என்று எல்லையற்ற தந்தை சொல்கிறார். இங்கே சாஸ்திரங்கள் போன்ற எந்த விஷயமும் இல்லை. தந்தை நமக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் எவ்வளவு பெரிய டீச்சர், மிக உயர்ந்தவர். அதனால் பதவியையும் மிக உயர்ந்ததாக பெற வைக்கிறார். எப்போது நீங்கள் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி சதோ பிரதானமாக மாறுவீர்களோ அப்போது சண்டை ஆரம்பமாகும். இயற்கை சீற்றங்களும் ஏற்படும். நினைவும் நிச்சயம் செய்ய வேண்டும். புத்தியில் முழு ஞானமும் இருக்க வேண்டும். புதிய உலகத்திற்காக ஒரு முறை மட்டுமே புருஷோத்தம சங்கம யுகத்தில் வந்து புரிய வைக்கிறார். சிறிய குழந்தைகளும் தந்தையை நினைவு செய்கின்றன. நீங்கள அறிவாளிகள். தந்தையை நினைவு செய்தால் விக்கிரமங்கள் அழியும். மேலும் தந்தையிடமிருந்து உயர்ந்த பதவி கிடைக்கும் என்பதை அறிந்து இருக்கிறீர்கள். இந்த லட்சுமி நாராயணர் புதிய உலகில் என்ன பதவி பெற்றார்களோ அதையே சிவபாபாவிடமிருந்து பெற்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த லட்சுமி நாராயணரை 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்து இப்போது பிரம்மா சரஸ்வதி ஆகியிருக்கிறார்கள். இவர்களே பிறகு லட்சுமி நாராயணர் ஆவார்கள். இப்போது முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். சிருஷ்டி முதல் இடை கடைசி ஞானம் உங்களிடம் இருக்கிறது. இப்போது நீங்கள் மூட நம்பிக்கையோடு தேவர்களின் முன்னால் தலை வணங்குவதில்லை. தேவர்களின் முன்னால் மனிதர்கள் சென்று தாம் பதித்தர்கள் என்பதை உறுதி செய்கிறார்கள். நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள். நாங்கள் பாவிகள், விகாரிகள், எந்த குணமும் இல்லாதவர்கள் என்று சொல்கிறார்கள். நீங்கள் யாருக்கு புகழ் பாடினீர்களோ அப்படி இப்போது நீங்கள் தானே ஆகிறீர்கள். பாபா இந்த சாஸ்திரங்கள் போன்றவற்றை படிப்பது எப்போது இருந்து ஆரம்பமானது என்று கேட்கிறார்கள். எப்போது ராவண ராஜ்யம் ஆரம்பமாகனதோ அப்போதிலிருந்து என்று தந்தை சொல்கிறார். இவை எல்லாம் பக்தி மார்க்க பொருட்கள். நீங்கள் எப்போது இங்கே அமர்கிறீர்களோ அப்போது புத்தியில் முழு ஞானம் தாரணையாக வேண்டும். இந்த சமஸ்காரத்தை ஆத்மா எடுத்து செல்லும். பக்தியின் சமஸ்காரம் போகாது. பக்தியின் சமஸ்காரம் உடையவர்கள் பழைய உலகில் மனிதர்களாகவே பிறவி எடுப்பார்கள். இதுவும் நிச்சயம். உங்கள் புத்தியில் இந்த ஞானத்தின் சக்கரம் சுற்ற வேண்டும். கூடவே தந்தையையும் நினைவு செய்ய வேண்டும். தந்தை நமது தந்தையாகவும், தந்தையை நினைவு செய்தால் விக்கிரமங்கள் அழியும். பாபா நமது டீச்சராகவும் இருக்கிறார். அதனால் படிப்பும் புத்தியில் வரும். மேலும் சிருஷ்டி சக்கரத்தின் ஞானமும் புத்தியில் இருக்கிறது. அதனால் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜா ஆவீர்கள். நடந்து கொண்டே இருக்கிறது நினைவு யாத்திரை. ஓம் சாந்தி. பக்தி மற்றும் ஞானம். தந்தை ஞானக்கடல் என்று சொல்கிறார்கள். பக்தி எப்போது ஆரம்பமாகியது, எப்போது முடியும் என்று அவருக்கு பக்தி கடலை பற்றி தெரியும். மனிதர்களுக்கு இது தெரியாது. தந்தையே வந்து புரிய வைக்கிறார். சத்யுகத்தில் தேவி தேவர்கள் நீங்கள் உலகின் எஜமானர்களாக இருந்தீர்கள். அங்கே பக்தியின் பெயரே இல்லை. ஒரு கோவில் கூட இருக்கவில்லை. எல்லோரும் தேவி தேவர்களாக இருந்தார்கள். பின்னர் எப்போது உலகம் பாதி பழையதாகிறதோ, அதாவது 2500 வருடங்கள் முடிகின்றனவோ, அதாவது திரேதா மற்றும் தோப்பர யுகத்தில் சங்கமம் ஏற்படுகிறதோ அப்போது ராவணன் வருகிறான். சங்கமம் நிச்சயம் தேவை. திரேதா மற்றும் தோப்பர யுகத்தின் சங்கமத்தில் ராவணன் வருகிறான். அப்போது தேவி தேவர்கள் பாவ பாதையில் விழுகிறார்கள். இதை உங்களை தவிர வேற யாரும் அறியவில்லை. கலியுக கடைசி மற்றும் சத்யுக ஆரம்பத்தின் சங்கமத்தில் தந்தையும் வருகிறார். திரேதா மற்றும் தாப்பர யுகத்தின் சங்கமத்தில் ராவணன் வருகிறான். இப்போது அந்த சங்கமத்தை கல்யாணக்காரி என்று சொல்வது இல்லை. அதை தீமையானது என்றே சொல்வார்கள். தந்தையின் பெயரே கல்யாணக்காரி. தாப்பர யுகத்திலிருந்து தீமையான யுகம் ஆரம்பமாகியது. தந்தை சைத்தன்ய விதை ரூபமாக இருக்கிற அவரிடம் முழு மரத்தின் ஞானம் இருக்கிறது. மற்ற விதைகளும் ஒருவேளை சைத்தன்யமாக இருந்தால்
என்னிடமிருந்து இந்த மரம் இப்படி வளரும் என்று சொல்லும். எனினும் ஜடமாக இருக்கும் காரணத்தால் சொல்ல முடியாது. விதை போட்டவுடன் மரம் முதலில் சிறியதாக வெளிப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். பிறகு பெரியதாகி பழங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறது. எனினும் சைத்தன்யமே எல்லாவற்றையும் சொல்ல முடியும். உலகில் இந்த காலத்தில் மனிதர்கள் என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்? புதியவற்றை கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறார்கள். நிலவிற்கு போவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த எல்லா விஷயங்களையும் இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நிலவின் பக்கம் எவ்வளவு உயரமான லட்சக்கணக்கான மைல்கள் போகிறார்கள். நிலவு என்ன பொருளாக இருக்கிறது என்பதை அறிய சோதனை செய்ய போகிறார்கள். சமுத்திரத்தில் எவ்வளவு தொலைவு வரை போகிறார்கள், ஆராய்ச்சி செய்கிறார்கள். எனினும் முடிவு அடைய முடியாது. தண்ணீரே தண்ணீராக இருக்கிறது. ஆகாய விமானத்தில் மேலே போகிறார்கள். அவர்கள் அவ்வளவு பெட்ரோல் நிரப்ப வேண்டும். அப்போதே திரும்பி வர முடியும். ஆகாயம் எல்லையற்றதாக இருக்கிறது. சமுத்திரமும் எல்லையற்றதாக இருக்கிறது. இவர் எப்படி எல்லையற்றதாக ஞான கடலாக இருக்கிறாரோ அப்படி அந்த தண்ணீரும் எல்லையற்ற கடலாக இருக்கிறது. ஆகாய தத்துவமும் எல்லையற்றதாக இருக்கிறது. நிலமும் எல்லையற்றதாக இருக்கிறது. சென்று பாருங்கள். கடலுக்கு அடியில் நிலம் இருக்கிறது. மலை எதன் மீது நிற்கிறது? தரை மீது. பிறகு நிலத்தை தோண்டினால் மழை வருகிறது. அதற்கு கீழே பிறகு தண்ணீரே வருகிறது. கடலும் நிலத்தின் மீது இருக்கிறது. எதுவரை தண்ணீர் இருக்கிறது, எதுவரை நிலம் இருக்கிறது என யாரும் எல்லை காண முடியாது. பரமபிதா பரமாத்மா எல்லையற்ற தந்தை. அவரை எல்லையில்லாதவர் என்று சொல்வது இல்லை. ஈசன் எல்லையற்றவர் என்று மனிதர்கள் சொல்கிறார்கள். மாயாவும் எல்லையற்றதாக இருக்கிறது. எனினும் ஈசன் எல்லையில்லாதவராக இருக்க முடியாது என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். மற்றபடி இந்த ஆகாயம் எல்லையற்றதாக இருக்கிறது. இவை 5 தத்துவங்கள். ஆகாயம், காற்று. இந்த 5 தத்துவங்களும் தமோ பிரதானமாக மாறுகின்றன. ஆத்மாவும் தமோ பிரதானமாக மாறுகிறது. பிறகு தந்தை வந்து சதோ பிரதானமாக மாற்றுகிறார். எவ்வளவு சிறிய ஆத்மா 84 பிறவிகளை அனுபவிக்கிறது. இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. இது அனாதி நாடகம். இதற்கு முடிவு ஏற்படுவதில்லை. இது பரம்பரையாக நடந்து வருகிறது. எப்போது ஆரம்பமானது என்று சொன்னால் பிறகு முடிவும் ஏற்பட வேண்டும். புதிய உலகம் எப்போது ஆரம்பமாகிறது, பிறகு எப்படி பழையதாகிறது என்ற விஷயத்தை புரிய வைக்க வேண்டும். இந்த 5000 வருட சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. இப்போது நீங்கள் அறிவீர்கள். மற்றபடி அவர்கள் பொய்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். சத்தியுகத்தின் ஆயுள் இத்தனை லட்சம் வருடங்கள் என்று சாஸ்திரங்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதை மனிதர்கள் கேட்டு கேட்டு அதையே உண்மை என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். பகவான் எப்போது வந்து தனது அறிமுகத்தை கொடுப்பார் என்பது தெரியாது. அறியாத காரணத்தால் கலியுகம் முடிய இன்னும் 40 வருடங்கள் இருக்கின்றன என்று சொல்லிவிட்டார்கள். கல்பத்தின் ஆயுள் 5000 வருடங்கள். லட்சக்கணக்கான வருடங்கள் இல்லை என்பதை விளக்கி சொல்ல இப்போது நீங்கள் நிமித்தமாக இருக்கிறீர்கள். நீங்கள் சொல்லாதவரை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. பக்தி மார்க்கத்தில் எத்தனை சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கின்றன. மனிதர்களிடம் பைசா இருந்தால் செலவு செய்கிறார்கள். நான் உங்களுக்கு எவ்வளவு பைசாவை கொடுத்து விட்டு போகிறேன் என்று தந்தை சொல்கிறார். எல்லையற்ற தந்தை நிச்சயம் எல்லையற்ற ஆஸ்தி கொடுப்பார். அதனால் சுகமும் கிடைக்கிறது, ஆயுளும் அதிகமாகிறது. எனது செல்ல குழந்தைகளை ஆயுஷ்வான் பவ என தந்தை குழந்தைகளுக்கு சொல்கிறார். அங்கே உங்கள் ஆயுளை 150 வருடங்களாக இருக்கும். ஒருபோதும் மரணம் வராது. தந்தை உங்களுக்கு வரம் கொடுக்கிறார். உங்களை ஆயுஷ்வானாக மாற்றுகிறார். நீங்கள் அமரர் ஆகிறீர்கள். அங்கே ஒருபோதும் அக்கால மரணம் ஏற்படாது. அங்கே நீங்கள் அதிக சுகத்தோடு இருப்பீர்கள். அதனால் அதை சுகதாமம் என்று சொல்கிறார்கள். அங்கே ஆயுளும் அதிகமாக இருக்கிறது, செல்வமும் அதிகம் இருக்கிறது, மகிழ்ச்சியும் அதிகம் இருக்கிறது. ஆண்டியிலிருந்து அரசர் ஆகிறீர்கள். தேவி தேவர் தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்கு தந்தை வருகிறார் என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது. அது நிச்சயம் சிறிய மரமாக இருக்கும். அங்கே ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம், ஒரே மொழி இருக்கும். அதை தான் உலகின் அமைதி என்று சொல்கிறார்கள். முழு உலகிலும் நாமே நடிகர்களாக இருப்போம். இதை உலகம் அறியாது. ஒருவேளை தெரிந்திருந்தால் நாம் எப்போது பாகத்தை நடிக்க வருகிறோம் என்பதை சொல்லட்டுமே. இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தந்தை புரிய வைக்கிறார். தந்தையிடமிருந்து என்ன கிடைக்கிறதோ அது வேறு யாரிடமிருந்து கிடைப்பதில்லை என்ற பாடலும் இருக்கிறது. முழு பூமி ஆகாயம், முழு உலக ராஜஸ்தானியை கொடுக்கிறார். இந்த லட்சுமி நாராயணர் உலகின் எஜமானர்களாக இருந்தார்கள். பிறகு பிற்காலத்தில் எந்த ராஜாக்களாக இருப்பார்களோ அவர்கள் பாரதத்தின் அரசர்களாக இருந்தார்கள். எதை பாபா கொடுக்கிறாரோ அதை வேற யாரும் கொடுக்க முடியாது என்ற பாடலும் இருக்கிறது. தந்தையே வந்து பிராப்தி பெற வைக்கிறார். அதனால் இந்த முழு ஞானமும் புத்தியில் இருக்க வேண்டும். அதை யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும். இப்போது யார் புரிய வைக்க முடியும்? பந்தனம் இல்லாமல் இருப்பவர். தந்தையிட யாராவது வரும்போது உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என்று பாபா கேட்கிறார். அப்போது எனக்கு 5 குழந்தைகள், 6வதாக சிவபாபா இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அப்போது நிச்சயம் எல்லோரையும் விட பெரிய குழந்தையாக இருக்கிறார் தானே. சிவபாபாவின் குழந்தையானால் அவர் உலகின் எஜமானர்களாக மாற்றுகிறார். குழந்தை வாரிசாகிறது. இந்த லட்சுமி நாராயணன் சிவபாபாவின் முழுமையான வாரிசாக இருக்கிறார்கள். முந்தைய பிறவில் எல்லாவற்றையும் சிவபாபாவிற்கு கொடுத்து இருந்தார்கள். அதனால் குழந்தைகளுக்கு நிச்சயம் ஆஸ்தி கிடைக்க வேண்டும். என்னை வாரிசாக்குங்கள்.
வேற யாரும் இருக்கக்கூடாது என்று தந்தை சொல்கிறார். பாபா இவை அனைத்தும் உங்களுடையது உங்களுடையது, பிறகு என்னுடையது என்று சொல்கிறார்கள். நீங்கள் எங்களுக்கு முழு உலகின் அரச பாக்கியத்தை ஆஸ்தியாக கொடுக்கின்றீர்கள். ஏன் என்றால் உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதை கொடுத்து விடுகிறீர்கள். அது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அர்ச்சுனருக்கு விநாசத்தையும் காட்டினார், 4 கரத்தினையும் காட்டினார். அர்ச்சுனர் வேற யாரும் இல்லை. இவருக்கு காட்சி கிடைத்தது, ராஜ்யம் கிடைப்பதை பார்த்தார். அப்போது ஏன் சிவபாபாவை வாரிசாக்கக்கூடாது என்று நினைத்தார். அவர் பிறகு நம்மை வாரிசாக்குகிறார். இந்த ஒப்பந்தம் மிக நன்றாக இருக்கிறது. ஒருபோதும் யாரிடமும் எதையும் கேட்கவே இல்லை. மறைமுகமாக எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். இதைத்தான் மறைமுகத்தானம் என்று சொல்லப்படுகிறது. இவருக்கு என்னவானது என்று யாருக்கு என்ன தெரியும்? இவருக்கு வைராக்கியம் வந்துவிட்டது, அதனால் சன்னியாசி ஆக்கிவிட்டார் என்று சிலர் நினைத்தனர். அதனால் எனக்கு 5 குழந்தைகள் இருக்கிறார்கள், மற்றபடி இவரை எங்கள் 6வது குழந்தையாக ஏற்றுக்கொண்டோம் என்று பெண் குழந்தைகளும் சொல்கிறார்கள். இவரும் எல்லாவற்றையும் தந்தையின் முன்னால் வைத்து விட்டார். அதனால் பலருக்கு சேவை நடந்தது. பாபாவை பார்த்து எல்லோருக்கும் எண்ணம் தோன்றியது. எல்லோரும் வீடு வாசலை விட்டுவிட்டு ஓடி வந்தனர். அங்கிருந்தே பிரச்சனைகள் ஆரம்பமாயின. வீடு வாசலை விடுவதற்கு அவர்களுக்கு தைரியம் வைத்தனர். பட்டி உருவாக்கப்பட்டு இருந்தது என்று சாஸ்திரங்களிலும் எழுதப்பட்டு இருக்கிறது. அதனால் அவர்களுக்கு நிச்சயம் ஏகாந்தம் தேவை. தந்தையை தவிர வேற யாருடைய நினைவும் இருக்கக்கூடாது. நண்பர்கள், உறவினர்கள் போன்றோரின் நினைவு இருக்கக்கூடாது. ஏனென்றால் எந்த ஆத்மா பதித்தமாகி இருக்கிறதோ அது நிச்சயம் பாவனமாக மாற வேண்டும். இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே பவித்திரமாகுங்கள் என்று தந்தை சொல்கிறார். இதில் தான் சிரமங்கள் ஏற்படுகின்றன. இது கணவன் மனைவியிடையே சண்டை ஏற்படுத்தும் ஞானம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் ஒருவர் பவித்திரமாக மாறி அடுத்தவர் மாறாவிட்டால் அடிதடி நடக்கிறது. இவர்கள் எல்லோரும் அடிதடி வாங்கியவர்கள். ஏனென்றால் திடீரென புதிய விஷயம் வந்தது தானே. இங்கே என்ன நடக்கிறது? இத்தனை பேர் ஓடி வருகிறார்கள் என எல்லோரும் ஆச்சரியம் அடைந்தார்கள். மனிதர்களிடம் புரிதலே இல்லை. இவரிடையே ஏதோ சக்தி இருக்கிறது என்று சொன்னார்கள். இப்படி ஒருபோதும் நடந்ததே இல்லை. அவர்கள் தங்கள் வீடு வாசலை விட்டுவிட்டு ஓடி வந்தார்கள். நாடகத்தில் இந்த எல்லா சரித்திரமும் சிவபாபாவுடையது. சிலர் வெறுங்கையோடு ஓடி வந்தார்கள், எதுவும் விளையாட்டு. வீடு வாசல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடி வந்தார்கள், எதுவும் நினைவில் இல்லை. மற்றபடி இந்த சரீரம் மட்டும் இருந்தது. இதை வைத்து காரியம் செய்ய வேண்டும். ஆத்மாவின் நினைவு யாத்திரை பவித்திரமாக மாற்ற வேண்டும். அப்போதே பவித்திர ஆத்மாக்கள் திரும்பி போக முடியும். சொர்க்கத்திற்கு அப்பவித்திர ஆத்மாக்கள் போக முடியாது. சட்டத்தில் இடமில்லை. முக்தி தாமத்திற்கு பவித்திரமானவர்களே தேவை. பவித்திரமாக மாறுவதால் எவ்வளவு தடைகள் ஏற்படுகின்றன. முன்னர் எந்த சத் சங்கம் போன்றவற்றிற்கும் போவதற்கு ஒருபோதும் தடை சொன்னதில்லை. எங்கே வேண்டுமானாலும் சென்றனர். இங்கே பவித்திரத்தின் காரணத்தினால் தடை ஏற்படுகிறது. பவித்திரமாக மாறாமல் வீட்டிற்கு திரும்பி போக முடியாது என்பதை புரிந்து இருக்கிறீர்கள். தர்மராஜன் மூலமாக தண்டனை பெற வேண்டும். பிறகு சில ரொட்டி துண்டுகள் கிடைக்கும். தண்டனை பெறவில்லை என்றால் பதவியும் நன்றாகவே கிடைக்கும். இது புரிந்து கொள்ளும் விஷயம். இனிமையான குழந்தைகளை, நீங்கள் என்னிடம் வர வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். இந்த பழைய சரீரத்தை விடுத்து பவித்திர ஆத்மாவாக மாறி வர வேண்டும். பிறகு எப்போது 5 தத்துவங்களும் புதியதாகுதோ அப்போது உங்களுக்கு புதிய சதோ பிரதான சரீரம் கிடைக்கும். எல்லா சீற்ற மாற்றங்களும் ஏற்பட்டு புதியதாக மாறிவிடும். தந்தை எப்படி இவருக்குள் வந்து அமர்கிறார்களோ அப்படி எந்த சிரமமும் இல்லாமல் ஆத்மா கற்ப மாளிகையில் சென்று அமரும். பிறகு எப்போது நேரம் வருமோ அப்போது வெளியே வரும்போது மின்னலை போல பிரகாசம் ஏற்படும். ஏனென்றால் ஆத்மா பவித்திரமாக இருக்கிறது. இவை எல்லாம் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றன. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. ஆத்மாவை பாவனமாக மாற்றுவதற்கு ஏகாந்த பட்டியில் இருக்க வேண்டும். ஒரு தந்தை தவிர வேற எந்த நண்பர் உறவினர்களின் நினைவு வரக்கூடாது. 2. எல்லா ஞானத்தையும் புத்தியில் வைத்து பந்தனமற்றவராகி பிறருக்கு சேவை செய்ய வேண்டும். தந்தையிடம் உண்மையான வியாபாரம் செய்ய வேண்டும். தந்தை எப்படி எல்லாவற்றையும் மறைமுகமாக செய்தாரோ அப்படி மறைமுகமாக தானம் செய்ய வேண்டும். வரதானம். மாயாவின் பயங்கர ரூபத்தின் விளையாட்டை சாட்சியாக இருந்து பார்க்கும் மாயாவை வென்றவர் ஆகுக. மாயாவை அழைப்பவர்கள் அதன் பயங்கர ரூபத்தை பார்த்து பயப்படுவதில்லை. சாட்சியாக இருந்து விளையாட்டை பார்த்தால் மகிழ்ச்சி ஏற்படும். ஏனென்றால் மாயாவின் உருவம் வெளியே சிங்கத்தை போல இருந்தாலும் அதன் வலிமை பூனை அளவு கூட இல்லை. நீங்கள் பயப்படுவதால் அதை பெரிதாக்குகிறீர்கள். என்ன செய்வது, எப்படி நடக்கும் என நினைக்கிறீர்கள். எனினும் அது நடக்கிறதோ, எது நடக்கிறதோ அது நல்லது, எது நடக்கப் போகிறதோ அது இன்னும் நல்லது என்ற பாடத்தை நினைவில் வையுங்கள். சாட்சியாக இருந்து விளையாட்டை பார்த்தால் மாயாவை வெற்றி பெற்று விடுவீர்கள். ஸ்லோகன். யார் சகித்து கொள்பவரோ அவர் யாருடைய இயல்பையும் பார்த்து எறிவதில்லை. வீண் விஷயங்களை ஒரு காதில் கேட்டு அடுத்தது வழியாக விட்டு விடுவார். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.